வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. இப்பொழுது சூரியன் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் பேச வருகிறார்கள். அனைவருக்கும் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த காவேரி ஜோதிட நிலையங்கிறது முதல் முறையாக திருச்சியில் உதயமாக இருக்குது. இந்த உதயம் பெரிய வெற்றிகள் பெறணும். அதுக்கு எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் வேணும். ஒரு கையில் ஓசை கிடையாது, பல கை சேர்ந்தால் தான் ஓசை வரும். நம்ம எல்லாரும் இணைந்து அவருக்கு பக்கத்துணையாக இருந்து கடைசி கால வரலும் கூடவே இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி உங்களை அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? ரைட்டு. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை சொல்கிறேன். இப்போ மேடையில் இருக்கிறவங்க, இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தராக பேர் சொன்னால் லேட் ஆகும். அதில் 4 பாயிண்ட் சொல்லலாம். அதுக்காக வேண்டி தான் நான் கொஞ்சம் சுருக்கமாக தான் பேசுகிறது. அனைவருக்குமே அவனுடைய பொற்பாதங்களையும் வணங்கி அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். தம்பி தர்மராஜ் அப்படிங்கிறவர் எனக்கு இருக்கிற குருமார்கள், அவரும் ஒரு குரு. அவரையும் வணங்கி அவருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்று என் உரையை ஆரம்பிக்கிறேன். கரூரில் நீங்கள் வந்தீங்க, அன்றைக்கி ஏதோ உங்களை சொல்லாமல் விட்டுட்டேன், மன்னித்து கொள்ளவும். அதற்கும் சேர்ந்து இன்றைக்கி தர்மராஜ் ஐயாவுக்கு, அதாவது என்னுடைய குருவுக்கு ஒரு வணக்கங்களை சொல்லி என்னை உரைய ஆரம்பிக்கிறேன். சரி, இப்போ ஜாதகம் பலன்கள் சொல்கிறது அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கும்போது வான்மண்டலத்தை ஒரு போட்டோ பிடிச்சோம்னா அதில் எல்லாமே அடங்கிடும். அதுதான் ஜாதகம். அது 1 வயசில் கேட்டாலும் அதுதான் சொல்லணும், 5 வயசில் வந்தாலும் அதுதான் சொல்லணும், 100 வயசில் வந்தாலும் விதியெல்லாம் யாரும் மாற்ற முடியாது. அதுக்குள்ளாரே இருக்குது. அது என்ன இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் மகர லக்கணம், ராகு திசையில் சூரிய புத்தியில் ஜாதகம் பார்க்க வந்தார். திருமணம் பண்ணணும் பொண்ணுக்கு அப்படின்னு. வயசு 29 வயசு. இந்த சூரிய புத்தியில் கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொன்னேன். பரிகாரம் ஏதாவது இருக்குதான்னாரு. பரிகாரம் பண்ணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் தெரியலைங்க ஐயா, நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ எப்போ நடக்குன்னாரு. சந்திர புத்தியில் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ அந்த ராகு, மகரத்தில் இருக்கக்கூடிய ராகு சந்திரசாரம் திருவோணத்தில் இருக்கிறார். சந்திரன் எங்கே நிற்கிறாரு? கண்ணியில் அவர் சுயசாரத்தில் நிற்கிறார். இப்போ ராகு திசை கல்யாணத்தை கொடுங்கிறார். ஏன் கொடுங்கிறாரு? ராகு செயல 7க்கு அதிபதி சாரம் பெற்றதுனாலையும் சாரநாதன் 9ஆம் இடத்தில் இருப்பதனாலும் 1, 7, 9 சுமூகமாக இருக்கிறதுனால கல்யாணத்தை கொடுன்னு ராகு சொல்கிறார். ஆனால் சூரியன் என்ன சொல்கிறாரு? நீ கொடு, நான் போகிற வரலும் கொடுக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார். 8ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு அடம் பிடிக்கிறார். அப்போ சூரிய தேசம் புத்தி முடிஞ்ச உடனே சந்திர புத்தியில் பண்ணலாமா? இப்போ சந்திரன் வந்த உடனே சந்திரன் ஆக்டிவேட் ஆகுவாரா? 7ஆம் பாவத்துக்கு அதிபதி அவர் தானே, நிற்கக்கூடிய 9ஆம் இடம் தானே. அப்போ திசாநாதனும் புத்திநாதனும் 1, 5, 9 இருந்தால் சைமன் டைம் ரெண்டுமே இயங்கும். கல்யாணம் நடந்துருமா? இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 6 மாதம் கழித்து அந்த சந்திரனுடைய புத்தியில் ஒரு, அதாவது அம்புலியும் அவன் மகன் அச்சுதனும் அழுதனமும் பணம் கொடுப்பாங்க. அம்புலி அப்படின்னா யார்? சந்திரன். அவன் மகன் அச்சுதன்னா புதன். இவங்க 2 பேரும் அனுதினமும் பலன் கொடுப்பாங்க. பிருகு, சனி, பாம்பு 2 பிற்கூறு பலனை கொடுக்கும். அது கடைசி காலத்தில் பலன்களை கொடுக்கும். மற்ற கிரகங்கள் மத்தியம காலத்தில் பலன் கொடுக்கும். அப்போ இந்த சந்திர புத்தி வந்த உடனே திருமணத்துக்கு உண்டான வேலைகள் நடந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்புனா, அவங்க பெரிய பத்திரிக்கையுடன் 32 பலன் தெரியுற மாதிரி சிரிச்சுக்கிட்டு பத்திரிக்கை வைக்க வராங்க. ஐயா, நீங்கள் சொன்னீங்க நடக்குது, இந்த பத்திரிக்கை நான் சொல்லி நடந்ததா? அவங்க கிரகம் திசாபதிகள் சொல்லி நடக்குதா? நான் ஜாதகம் பார்த்தாலும் நடக்க தான் போகுது, நீங்கள் ஜாதகம் பார்த்தாலும் நடக்க தான் போகுது. எங்கேயுமே பார்க்கலனாலும் அது நடக்க தான் போகுது. இதுதான். எங்கள் பாட்டி 93 வயசுல எந்த ஜாதகமும் பார்க்கல. எங்கள் தாத்தா 86 வயசுல இருந்தார், அவரும் எந்த ஜாதகமும் பார்க்கல. அப்போ கிரகங்கள் அதனுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இவங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. வரவும் செலவும் போய்கிட்டே இருந்தது. இப்போ நவீன உலகத்தில் நம்ம டீப்பாக போயிட்டுருக்குறோம். போய் தேவையில்லாமல் மனக்குழப்பத்துக்கு தான் ஆளாகிறோம். நல்லா இருந்ததுன்னா சந்தோஷம், சரியில்லைன்னா வேதனையோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். சரிங்களா? இப்போ இது இப்படி சொல்லுது. அதே மாதிரி லக்கணம் சிம்ம லக்கணம். 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கிறார். அவர் புதன் சாரம் வாங்கியிருக்கிறார். புதன் 2ல், அவர் செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறார். அப்போ 2 நாளும் சார பரிவர்த்தனையில் போய் நிற்கிது. அப்போ புதனுடைய இன்னொரு ஆதிபத்தியம் 11, செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் 9. இப்போ செவ்வாய் திசை ஒரு செவ்வாய் பற்றி ஒரு 4 மாதம் 27 நாள் ஃபஸ்ட்டு வருது. திருப்பி திசை 7 வருஷம் நடக்க போகுது.
இப்போ இந்த திசையில் முன்னாடி அவங்க இதில் வராங்க, சந்திர திசையில் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம சொல்லலாம், இந்த ஜாதகத்துக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மனைகள், அதாவது புதன்னா வந்து மனை தான் சொல்லணும், மைதானம் தான் புதனுக்கு சொந்தம், அதனால் மைதானத்தை தான் சொல்லணும். செவ்வாய்க்கு வந்து நிலம், விவசாய நிலங்களை சொல்லலாம். சுக்கிரனுக்கு வந்து கட்டடம், வீடுகளை வந்து சொல்லலாம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் பிரித்து வச்சுருக்காங்க. மொத்தமாக 4ஆம் பாவங்கிறது வீடு, வாகனம், கட்டடம் எல்லாமே சம்மந்தப்பட்டது தான் அதில் வருது. அப்போ நம்ம 4ஐயும் கலந்தே நீங்கள் சொல்லலாம். அதாவது இந்த செவ்வாய் திசை வரும்போது 7 வருட காலத்துக்குள்ளார நீங்கள் வீடு கட்டலாம், நிலம்புலங்கள் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், எல்லாம் சீரு சிறப்புமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். இதே புதன் வரும்போதும், அவருக்கு புதன் திசை எப்போ வரும்போது அப்பயும் நம்ம அதே பலன்களை சொல்லலாம். அந்த 17 ஆண்டு காலமும் இவருக்கு யோகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதில் யார் ஆக்டிவேட் பண்ணுறாரு? 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணுறாரா, புதன் பண்ணுறாரா? சாரம் கொடுத்தவன் தான் பண்ணுறாரு. 2ஆம் இடம் வரவு, 4 வீடு வரவு. வீடு வந்துடுமா, நிலம் வந்துடுமா, வாகனங்கள் வந்துடுமா, 11. அப்போ அந்த வீடு வாடகை விடலாமா, லாபம் வந்துடுமா, விவசாய நிலங்கள் வாங்கி குத்தகைக்கு விடலாமா, வீடு கட்டி வாடகை விடலாமா, எல்லா வகையிலும் அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமணம், மிதுன லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல வந்து குரு நிற்கிறார். சந்திரசாரம், சந்திரன் 8ல். இப்போ குரு திசை குருபதி நடக்குது. குரு திசை குருபதி 2 வருஷம் 1 மாதம் 18 நாள். இப்போ இந்த நாள் முடிஞ்சதான் கல்யாணம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா பத்திரிக்கை அடித்து நிற்கும், பந்தல் போட்டு நிற்கும், நிச்சயதார்த்தம் பண்ணி நிற்கும், அவமானம் பட்டு தாண்டி அதுக்கு பின்னாடி தான் உங்கள் கல்யாணம் நடக்கணும். இங்கே விதி போட்டிருக்குதுன்னு நம்ம எடுத்து சொல்லணும். நம்ம தெரிஞ்சால் தானே எடுத்து சொல்ல முடியும். இப்போ ஜோதிடர்கள் தெரிஞ்சு இது மாதிரி சொல்லி மக்களுக்கிட்ட போய் கரெக்டாக போச்சுன்னா ஜோதிடம் பார்க்க மக்கள் விரும்புவாங்க. ஜோதிடர்கள் மேலே இருக்கக்கூடிய அவமதிப்புகள் குறையும். இப்போது ஜோதிடர்கள் மேலே அவமதிப்புகள் அதிகம் இல்லை. காரணம் என்னென்னா எல்லாருமே நல்ல ஒரு நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணி பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு அருமையான ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்குது. இப்போ என்னன்னா, அந்த குரு வந்து நிற்கக்கூடிய இடம் 4ஆம் இடம், சாரம் கொடுத்தவங்க 8ஆம் இடம், குடும்பாதிபதி 8ல் ரோட்டில் போய் நிற்கிறார். திருமணத்தை கொடுக்கக்கூடிய 7க்கு அதிபதி குரு, நின்ற நட்சத்திர அதிபதி ரோட்டில் நிற்கிறார், மந்தியில் போய் நிற்கிறார். எங்கே போய் கல்யாணம் நடக்கும்? சொல்லியாச்சு, நிச்சயதார்த்தம் 1.25 லட்ச ரூபா செலவு பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ணாங்க, கல்யாணம் நின்று போச்சு. அப்புறம் வேறு அவங்க நம்ம குட்டமாக பார்ப்பாங்க, நம்ம தான் நடக்காதுன்னு சொல்லிட்டுமே. நடக்காதுன்னு சொன்னால் தானே அந்த ஜாதகத்துக்கு ஒரு வீரம், அவங்க அப்பனுக்கு ஒரு வீரம், அவங்க அம்மாவுக்கு ஒரு வீரம், அண்ணனுக்கு, தம்பிக்கு, தாய் மாமனுக்கு, அத்தனை பேருக்கு அப்போ தானே வீரம் வரும். வீரத்தை வச்சுக்கிட்டு 4 காய்ப்பு எடுத்துகிட்டு 4 மொழியில் ராசிபுரத்தில் ஒன்று, சிங்களாந்தபுரத்தில் ஒன்று, இன்னொரு ஏதோ ஒரு 5-6 ஊரில் போய் எல்லாம் ஜாதகம் போய் பார்த்துட்டு வந்து பேஸ் நல்லா இருக்குது கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம யாரோ நர்சஸ் காப்பிக்கு ஒருத்தர் விளம்பரம் சொல்லுவார், அது மாதிரி சொல்லிட்டார். கடைசியில் நிச்சயதார்த்தம் பண்ணி நின்று போச்சு. 1.25 லட்சம் வந்து பணக்காரனுக்கு கம்மி, இல்லாதவனுக்கு அது வந்து பெரிய காசு. கடன் வாங்கி தான் அந்த ஆள் பண்ணியிருக்கிறான். கல்யாணம் நின்று போச்சு. நீ சொன்னது நடந்தது அப்படின்னா சொன்ன உடனே நான் பெரிய ஆள் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. தெரிஞ்சது நம்ம சொல்லியிருக்கிறோம், அவ்வளோதான். எல்லாம் அவன் செயல், அவனென்று ஒரு அணுவும் அசையவே அசையாது அப்படிங்கிற வந்து மைண்டில் நம்மக்கிட்ட நிற்கணும். இந்த ஆணவம், கண்மம், மாயை, இது 3 நம்மக்கிட்ட இருந்தால் ஜோதிடம் என்னைக்குனாலும் நம்மளை விட்டு ஓடி போயிடும். குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்கும், அப்புறமேல ஓடி போயிடும். அதே மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு நின்று சுக்கிரசாரம் வாங்கி சுக்கிரன் 5ல் நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ குரு திசை நடந்தால் கல்யாணம் நடக்குமா? 5, 7 சுமூகமாக இருக்குது, அருமையாக கல்யாணம் நடந்துடும். இப்போ இதுக்கு இதில் தான் பார்த்து நான் சொன்னேன், அதுக்கும் அதை தான் பார்த்து சொன்னேன். அதுவும் மிதுன லக்னம் தான், இது மிதுன லக்னம் தான். சாரங்கள் எப்படி வேலை பார்க்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே வந்து புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். துலா லக்னம் 5ஆம் இடத்துல கேது, அவர் குரு சாரம், குரு 6ல் நிற்கிறார். இப்போ வந்து கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்குது. 6னா வந்து மருத்துவத்தின் மூலியமாக குணமாயிடும், 8னா கத்தி வச்சு வெட்டி தான் ஆகணும். இதெல்லாம் ஜோதிடர்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கங்க. 8 கத்தி வச்சே ஆகணும், 6 வந்து மருத்துவத்தின் மூலியமாக குணமாயிடும். லக்னாதிபதியினுடைய ஸ்ட்ரென்த்தும் சேம் டைம் நம்ம பார்த்துக்கணும். லக்னாதிபதி வலுவாக இருந்தாங்கன்னா ஜெயிச்சிருவார். அப்போ 6ஆம் இடம் வந்து ரோகத்தில் போய் நிற்கிது அந்த குரு. அவர் ஆதிபத்தியமே ரோகம்தான். ரோகத்தை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? இந்த கேது 5ல் நின்று அந்த ரோகத்தை இவர் வாங்கி கர்ப்பப்பையில் வச்சுக்கிட்டார். அப்போ கேதுன்னா கட்டி. என்ன கட்டி? நீர் ராசியில் இருக்கனால நீர் கட்டி. நீர் கட்டியை வந்து மருந்து மூலியமாக கரைச்சாதான் அவருக்கு குழந்தை பாக்கியம் வைக்கிறதுன்னு இந்த ஜாதகத்தில் இருக்குது. அப்போ 13 வயசில் அந்த பிள்ளை வந்தாலும் அதுதான் சொல்லுவேன், 24 வயசில் வந்தாலும் அதை தான் சொல்லுவேன், 33 வயசில் வந்தாலும் நான் அதுதான் சொல்லுவேன், 100 வயசில் வந்தாலும் நான் தான் சொல்லுவேன்.
இர்ரெகுலர் பீரியட் இருக்குதா, வயசுக்கு ஏற்ற மாதிரி கர்ப்பப்பையை எடுத்துட்டீங்களா, வயசுக்கு ஏற்ற மாதிரி குழந்தை கிடைப்பதற்காக மருத்துவத்தின் மூலிமா குழந்தைய பெற்றுக்கிட்டீங்களா, கரெக்டுங்களா இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் எப்படி எப்படிலாம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோம் பாருங்க. மருத்துவத்தின் மூலம் குழந்தை பெற்றுக்கிட்டீங்களா, கர்ப்பப்பையில் கட்டி இருந்து மருத்துவ சிகிச்சை பண்ணிக்கிட்டீங்களா, இதெல்லாம் வந்து நம்ம கேட்டு நம்ம சொல்லலாம். அதே வந்து கும்பலக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். புதன்னா 5ஆம் இடம் யார்? குழந்தையா? குழந்தை. புதனை வந்து குழந்தைய நினச்சிக்கங்க. குழந்தை ராகு சாரம் வாங்கியிருக்குது. ராகு 6ல் நிற்கிறாரு. அப்போ குழந்தை எப்படி நிற்குது? ரோகத்தை உள்வாங்கி அந்த குழந்தை நிற்குது. அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? வைத்தியம் பண்ணணும். அப்போ வைத்தியம் பண்ணலாம். இல்லைன்னா அது எப்படின்னு நான் சொல்கிறேன். கொடி சுற்றி மாலை சுற்றி பிறந்ததான்னு கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. அல்லது அந்த ராகுனுடைய கலர் கரும்பச்சையில் பின்னாடி முதுகில் ஒரு மச்சம் இருக்குது 5 ரூபா நோட்டு அளவில் கேளுங்க. நேற்று கேட்டேன், ஆமான்னு சொன்னாங்க. இருக்குது. சரிங்களா? அப்புறம் அந்த நீர் ராசியாக இருக்கனால நஞ்சு, ராகுனா விஷம், நிற்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். அந்த இடம் வந்து நீர். நஞ்சை குடித்து உங்கள் குழந்தை பிறந்து 12 மணி நேரம் வந்து இதில் இங்குபேக்டரில் வச்சுருந்து அப்புறம் அந்த குழந்தைய தாய்கிட்ட கொண்டாந்து சேர்த்தாங்களா, இதெல்லாம் வந்து ஒரு 500 ஜாதகத்துக்கு மேலே நான் சொல்லி பலன் வந்திருக்குது. இப்போ அதுவே ராகு 8ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் பாருங்கிறது மருத்துவம். 8ன்னா காலத்தில் வந்து எல்லாம் சுற்றிக்கிச்சு. எது? பாம்பு வந்து சுற்றிக்கிச்சு. சுற்றி அந்த பொண்ணு அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு. 8ன்னா ஆயிலா? ஆயில் வந்து 5ஆம் இடத்துக்கு 8 ஆயில் வந்து போய்க்கிருச்சு. இதுவும் நம்ம சொல்லியிருக்கிறோம், சொல்லி சரியாக வந்திருக்குது. ரைட்டுங்களா? இப்போ ஒவ்வொரு கிரகமும் எப்படி பலன் சொல்கிறதுங்கிறது நம்ம இதில் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இப்போ பலன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. சக்கரை பொங்கல் மாதிரி ஜாதகம் சொல்லணும். ஜாதகம்லாம் வந்துச்சுன்னா வாங்கினோடனே ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழகாக ஜாதகம் சொல்லிட்டு போயிடலாம். இது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஜாதகத்தை வாங்கிட்டு பூச்சி பிடிச்சிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. ஒரு கலை கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம். பல கலைகளை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த கலையில் பூந்து அந்த பலனை சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பார்க்கறதுக்குள்ள அந்த பார்ட்டி ஓடி போயிடுவாங்க. ஃபாஸ்ட் வேர்ல்டு, உலகம் வந்து வேகமாக ஓடிட்டு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேகமாக ஓடணும். உலகம் வந்து 5Gயில் ஓடும்போது நம்ம 4Gயில் ஓடிட்டு இருந்தால் என்ன வருது? நான்லாம் வந்து 7Gயில் ஓடிட்டு இருக்கிறேன். கரெக்டுங்களா? அப்போ ஒரு இதில் இருந்தால் நம்ம கரெக்டு. நம்ம வந்து படித்தது நிறையா டிவிஷன் இருக்குது. பிறகு நந்தி நாடு இருக்குது, கேபி சிஸ்டம் இருக்குது, கேபி சிஸ்டம் இருக்குது, ஏஎல்பின்னு சொல்லி இது மாதிரி நிறைய சிஸ்டங்கள் இருக்குது. அத்தனை சிஸ்டமும் நம்ம படிச்சிருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எந்த சிஸ்டத்தில் நம்ம எடுக்கிறது இந்த ஜாதகத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கன்ஃபியூஷன் கட்டாயமாக கம்பல்சரி வந்தே தீரும், எதில் போகலான்ட்டு. பழைய காலத்துக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை. லக்கணத்துக்கு பார்ப்பாங்க, ராசிக்கு பார்ப்பாங்க, கோச்சாரத்தை பார்த்துட்டு ஜனனகால கட்டத்தை ஒரு கையில் வச்சுக்காங்க, இன்னைக்கு கட்டத்தை ஒரு கையில் போட்டு வச்சுக்காங்க. அதுக்கு இந்த இடத்துல 6, 8, 12 எங்கேயாவது மாறிக்கிற டக்குன்னு பலன் சொல்கிறார். அதுவும் சரியாக தான் வருது. என் கிளாஸ்மேட் தவமணின்னு ஒரு பையன் 7வது படிக்கும்போது ஒன்றா படித்தோம். அவன் இப்போ ஜாதகம் பார்க்குற தலைவர் அப்படின்னு சொன்னான். எப்படா பார்க்குறேன்னு கேட்டால் அவர் பிறந்த ஜாதகத்தை கையில் இந்த பக்கம் வச்சுக்கிறாரு. இன்னைய கிரகம் என்னன்னு இந்தாட்ட வச்சுக்கிட்டாரு. அந்த கிரகம் இன்றைக்கி வந்து எங்கள் 6, 8, 12 ஏதாவது மாட்டிகிட்டு நின்றுச்சுன்னா உடனே அதுக்கேற்ற மாதிரி அவர் பலன் சொல்கிறார். அதுவும் வந்து 60% சரியாக தான் இருக்குது. அதனால் காலங்கள் மாறிடுச்சு. இப்போ துல்லியமான கணக்கு தான் துல்லிய தாக்குதல். 4500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஈரான் அடிக்கிற இது இஸ்ரேலில் போய் விழுவுது. இஸ்ரேலில் விழுவுறது 4500 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இங்கே விழுவுது. யாரும் அதெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதில்ல. பட்டனை தட்டினா அந்த குறி கரெக்டாக தவறாமல் போய் அடிக்குது. அப்போ இந்த துல்லியங்கிறது ஜோதிடத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் வரணும். நிறைய பேர் அதை கற்றுக்கணும். அது கொஞ்சம் ஆர்வமாக இருந்தால் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நம்ம இதில் சொல்லலாம். அதாவது லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி வக்கரம் வாங்கக்கூடாது. வக்கரம் வாங்கினா அவன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி அஸ்தமனம் ஆகக்கூடாது. அவர் யார் சொன்னாலும் நம்ப மாட்டா. அப்படி அவர் அஸ்தமனம் ஆகணுங்கிற விதி இருக்குது. வாயா போகலாம் என் பைக்கில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லைங்க அடுத்தது இன்னொரு பஸ் வருது, அது என் வீட்டுக்கிட்டே இறங்கிக்கலாம், நீ பைக்கில் போனீங்கன்னா நான் அப்புறம் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி வரமாட்டான். அந்த பஸ்ஸு கடைசியில் பஞ்சர் ஆகி வராது. இதுவும் போச்சா அதுவும் போச்சா திருப்பி நடன்னு சொல்லி நடப்பா. அப்படி இதுதான் அஸ்தமனமானவங்களுடைய நிலைமை. அப்போ லக்கணம் என்ற நட்சத்திர அதிபதியை ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா 1ஆம் பாவகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அப்போ லக்கணம் என்ற நட்சத்திர அதிபதி நீசம் பெறக்கூடாது, அஸ்தமனம் பெறக்கூடாது, வக்கரம் பெறக்கூடாது. 2வது ஸ்டெப்பு லக்கண அதிபதி நீசம் பெறக்கூடாது, அஸ்தமனம் பெறக்கூடாது, வக்கரம் பெறக்கூடாது. 3வது ஸ்டெப்பு லக்கணாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீசம் பெறக்கூடாது, அஸ்தம் பெறக்கூடாது, வக்கரம் பெறக்கூடாது. இதை பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும்? இது பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு பாவகத்துக்கு பார்க்குற மாதிரி 12 பாவகத்துக்கு பார்த்துக்கோங்க.
இப்போ ஒன்று சொன்னாங்க, 12 வீடு இருக்குது, நீ எந்த வீட்டை பற்றி பேசலான்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு எந்த வீட்டில் வேணாலும் அந்த வீட்டில் பாய் போட்டு உட்காந்துட்டு நான் அழகாக பேசுவேன் அப்படின்னு. சரி 12ஆம் வீட்டுக்கு பேசுங்க அப்படின்னாங்க. இப்போ வந்து 12 வீட்டில் நான் 12ஆம் வீட்டில் உட்காந்துக்கிட்டேன். இப்போ 12ஆம் வீட்டு எப்படி பேசணும்? ஒரு வீடு பேசிடுறேன், அதே மாதிரி நீங்கள் பேசிக்கலாம். 12ஆம் வீடுங்கிறது என்ன? அயனம், சயனம், போகம். அயனம் என்றால் என்ன? பயணம். சயனம் என்றால் தூங்குறது. பள்ளி கொண்ட பரமசிவனா, பள்ளி மேல் அமர்ந்திருக்கும் பரந்தாமன், இவங்கெல்லாம் வந்து சயன கோலத்தில் இருக்கக்கூடியவங்க. அப்புறம் வந்து போகம்னா நம்ம உண்டு சாப்பிட்றது, தூங்குறது எல்லாமே சொல்லக்கூடிய இடம் அந்த 12ஆம் இடம். அப்போ 12ஆம் பாவகாதிபதி 1, 5, 9 குருவினுடைய சாரம் பெற்று அந்த சாரநாதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் 12ஆம் பாவகம் சிறப்பாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். 12ஆம் பாவக அதிபதி 12ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியை குரு பார்த்தாலும் அந்த லக்கணத்துக்கு 1, 5, 9 உரியவருடைய சம்பந்தங்கள் பெற்றாலும் 12ஆம் பாவகம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. 12ஆம் பாவகம் சிறப்பாக உங்களுக்கு இருக்கிறது என்றால் உங்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், பயணம், அயனம், சயனம், 2 தலைவனை வச்சுட்டு படுத்து தூங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏசி ரூமில் படுத்து தூங்கக்கூடிய அமைப்புகள் நம்ம சொல்லலாம். இதோட அந்த 12ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 12ஆம் பாவக அதிபதியுடன் 6ஆம் பாவக அதிபதி தொடர்பு அல்லது 8ஆம் பாவக அதிபதி தொடர்பு அல்லது பாதகாதிபதி தொடர்பு அல்லது மாரகாதிபதி தொடர்பு, இது மாதிரி ஒரு சம்பந்தம் அந்த அவங்களுக்கு இருந்ததுன்னா கட்டாயமாக 12ஆம் பாவகம் நமக்கு கெடுது. இப்போ 12ஆம் பாவகம் கெட்டதுன்னா யாரு? இந்த சத்தாபரணம்னு சொல்லி திருவிழாவில் போடுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? 2 நாளில் கோயிலில் திருவிழா போட்டாங்கன்னா சத்தாபரணம்னு ஒன்று போடுவாங்க. எங்கள் ஊரில், இந்த ஊரில் போடுறாங்களே என்னமோ தெரியல. அன்றைக்கி பட்டாசெல்லாம் வெடிப்பாங்க, சாமி வந்து மலர்களால் ஜோடனை செஞ்சு கொண்டு வருவாங்க. அது மாதிரி திருவிழா கடையில் நைட்டு கடை போட்டுட்டு விடியற் வரையில் வியாபாரம் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ என்னாச்சு? சயனம் என்னாச்சு? எங்கேயோ புளியமரத்து கடையில் ஏலம் எடுத்து அங்கே போய் கடை போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பார், வளையல் கடை. மற்றது பிளாஸ்டிக் பொருள்கள் கடை, சில்வர் கடை, எல்லா கடையும் போட்டிருப்பாங்க. வடை, போண்டா, அது பொரிக்கடலை எல்லா கடையும் தான் வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாம் அயன சயன போகம் கெட்டவங்க ஆகையினால ரோட்டில் உட்காந்துட்டு விடிய விடிய கண் முழிச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. சென்னை டு திருச்சி வரீங்க, வர வழியில் நைட்டு கடை நிறையா இருக்குது. அவங்கெல்லாம் அயன சயன போகம் கெட்டவங்க. 12ஆம் பாகம் இவனுக்கு கெட்டு போச்சுன்னு டீ குடிச்சிக்கிட்டு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு வந்துருங்க. ஒவ்வொரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன் உங்களுக்கு புலன்படும். ஒருத்தர் காரில் வந்து இறங்குறார், இறங்கின உடனே டீ வாங்குறதுக்கு ஒருத்தர் போகிறார். அவர் சனியினுடைய ஆதிக்கம் பெற்றவர். காரில் டிரைவராக இருக்கிறவர் சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர். காரில் இன்னொருத்தர் இருக்கிறார் பிஏ, அவர் குருவனுடைய ஆதிக்கம் பெற்றவர். காரில் இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் வந்து சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர். அப்போ ஒரு கலெக்டரு, ஒரு பிஏ, ஒரு டிரைவர், ஒரு பியூன், 4 பேர் அதில் வந்து இருக்கிறாங்க. இதில் வந்து அந்த பியூன் மட்டும்தான் கீழே இறங்கி எல்லாத்துக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் வேணும், கூல்ட்ரிங்க்ஸு, காஃபி எங்களுக்கு காஃபி, டீ வேணுங்களுக்கு டீ வாங்கிட்டு வந்து அந்த ஆள் கொடுக்குறார். இப்போ அவர் வந்து பதவிக்கு இவர் போக முடியுமா? இவர் பதவிக்கு அவர் போக முடியுமா? போக முடியாது. காரணம் என்னென்னா அவருடைய தலையெழுத்து அதை சார்ந்து இருக்குது. இறுதி காலம் வரலாம் அதை தொட்டுக்கிட்டு தான் அவர் லைஃப் வந்து முடியும். இவரது இதை தொட்டுக்கிட்டு தான் இவர் லைஃப் முடியும். அவரது அதை தொட்டுக்கிட்டு தான் அவருடைய லைஃப் முடியும். அப்போ சூரியனும் குருவும் சம்பந்தம் பெறும்போது, சுக்கிரன் சனி சம்பந்தப்படும் போது சனி தொழில், சூரியன் வந்து அரசு, குரு வந்து உயர்வான ஒரு தொழில். அது சுக்கிரன்னா இவருக்கு வேலையாட்கள் இருக்கிற மாதிரி. ஏன்னா சுக்கிரனுக்கு கீழே தானே வந்து சூரியன் இருக்கிறாரு. அதனால் இந்த கணக்கை வந்து நம்ம கற்பனையில் கொண்டு வரணும். அதே மாதிரி மழை பெய்யுது, 2 பேர் வராங்க. அவர் சைக்கிளில் வராரு, வரும்போது வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அவர் மழையில் வந்து வண்டியை நிறுத்தாமல் வண்டியும் தள்ளிக்கிட்டு அந்த லுங்கியை மடித்து கட்டிக்கிட்டு வராரு. அந்த லுங்கியில் இருக்கிற தண்ணி வேறு கீழே உழுதுட்டு இருக்கு. வந்து டீ கடையில் கொண்டாந்து நிறுத்துறாரு. இன்னொரு அம்மா பஸ்ஸை விட்டு இறங்கிச்சு. இறங்கின உடனே பின்னாடியே கார் வருது. அந்த காரில் திறந்தாங்க, உள்ளார உட்காந்துட்டு அது போகுது. இவளுக்கு அந்த அம்மா வந்து காருக்கு தகவல் சொல்ல கிடையாது, சொந்தக்காரன் காரும் கிடையாது. திடீர்னு அந்த கார் வந்தது. வரும்போது இந்த அம்மா இறங்கணுன்னே அந்த டிரைவரை பார்த்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்படின்னு அவங்களுக்கு சித்தப்பன் பெரியப்பன் யாரும் அந்த காரில் இருந்திருக்காங்க. அப்போ இதனுடைய நேரம் எப்படி இருக்கும், அதனுடைய நேரம் எப்படி இருக்குன்னு ஜாதகம் இல்லாமல் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க சார். பண்ண முடியுமா? முடியாதா? இப்படி சுயமாக சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா ஜோதிட கலையில் எல்லா பாயிண்ட்டும் எடுத்து விசிறி அடிக்கலாம். ஜோதிடம் வந்து நம்மளை கண்டு பயப்படணும், ஜோதிடத்தை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. ஜாதகம் பார்த்தோன்னா கலெக்டரை விட, எஸ்பியை விட, எல்லாத்த விட சம்பளம் நம்ம அதிகம் வாங்கணும். அதுதான் ஜோதிடம். உண்டா இல்லைங்களா?
வாங்குறாங்களா இல்லையா? இப்போ வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 30,000 சம்பள ஜோசியர் இருக்கிறாங்க. இப்போ 30 நாளைக்கு எவ்வளோ? 3 லட்சம். அந்த சம்பளம் அவங்களாம் வாங்குவாங்களா? அந்த சம்பளம், அந்த 3 பேருடைய சம்பளம் வாங்குற அளவுக்கு, ஒரு பிரின்சிபால் ஹெட்மாஸ்டர் சம்பளம் வாங்குற அளவுக்கு ஜோதிட கலையில் நம்ம ஜெயிக்கணும். கடைசி காலத்துக்குள்ளே ஜெயிச்சே ஆகணும். நான் ஜெயிச்சிட்டேன், நீங்களும் ஜெயிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி என்னுடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை பேசிய ஐயா அவர்களுக்கு நன்றி.